மேக்ஸ் ஒன் வேர்ட் கொஷின்ஸை இந்த மாதிரி ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ 1,5 and 4,1 டச்சிங் y axis is x square plus y square minus 5x minus 6y plus 9 plus lambda டைம்ஸ் ஒரு வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு லேம்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இதை வச்சுட்டு நம்ம சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? டச்சிங் y axis மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லை கீழே கூட இருக்கலாம், இல்லை இந்த சைடில் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ சர்க்கிள் எப்படினாலும் இருக்கலாம். பட் எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம சர்க்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1,5. ஸோ 1,5 இங்கே இருக்கும், 4,1 அப்படின்னு இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட் அங்கே மெர்ஜ் ஆகிறதுனால சர்க்கிள் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் சர்க்கிளுக்கு ஜென்ரல் ஃபார்மில் சென்டர் என்னது -g, -f. அப்போது y ஆக்சிஸ் டச் பண்ணுற பாயிண்டில் 0, -f. அப்போ இதிலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து எனக்கு ஜின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? தென் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் என்னலேருந்து ரேடியஸ்க்கான ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் g² + f² - c. ஸோ அதுலேருந்து 2 பக்கமும் ஓகே அதுலேருந்து ஆருக்கு பதிலாக ஜீன் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் பேரும் இங்கே ஸ்கொயர் வந்துடும். அப்போ g² கேன்சல் ஆயிரும், f² = c கிடச்சிரும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சர்க்கிள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி நான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ண அப்படின்னா ஜி கிடச்சிரும். பட் ஜி எனக்கு தேவையில்லை. ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ண அப்படின்னா எஃப் கிடைக்கும். ஓகே, அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் நமக்கிட்ட இருக்க ஈக்குவேஷன் என்னது, f² = c. அதில் போய் எஃபோட வேல்யூவையும் சியோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா λ = 0, λ = -40/9 அப்படின்னு உங்களுக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். அதுதான் இந்த ஒன் வேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.